வீட்டில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம நார்மலாக ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு சின்ன வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு போட்டு கூடவே காஷ்மீரி சில்லியும் சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்து உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கணும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடணும். கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்து மறுபடியும் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி நம்ம சேர்த்ததெல்லாம் வத்துறது வரைக்கும் விட்டுடணும். தண்ணி இந்த மாதிரி வற்றி கிரேவி ரெடி ஆனதும் இதில் ஒரு அரை டம்ளர் தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை எல்லாத்தையுமே அதோட சேர்த்துட்டு சுற்றி இருக்கிற மசாலாவை அது மேலே சேர்த்து வெறும் 2 நிமிஷம் மட்டும் வச்சிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபிஷ் கிரேவி ரெடி ஆகிடும். இது சாதத்தோட அந்த கிரேவியை போட்டு சாப்பிடவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி